WWE உலகத்திலே மிகப்பெரிய பிரபலமான ஒரு WWE, அதாவது ஒரு ப்ரோ ரெஸ்லிங் அப்படி ஆச்சுன்னா ஸோ அதில் WWE அடங்கும். ஸோ ரெஸ்லிங் அப்படிங்கிறது பல வகைகள் இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ தான். ஸோ இதில் இந்த மேட்ச் நடந்தாலும் சரி, ஸோ எந்த மாதிரி கதைகள் நடந்தாலும் சரி, ஸோ இது எல்லாமே முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதாவது ஒரு மூவி பார்த்த மாதிரி தான். பட் இருந்தாலும் இதில் நடக்கிற ஃபைட்டிங் ஸ்டைலு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் தான். தப்பி தவறி எங்கேயா விழுந்தா கரணம் தப்புனா மரணம் அப்படிங்கிற மாதிரி சில ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. ஸோ பல இன்ஜுரிஸில் இருந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்ஜுரினால அவங்களுடைய ரெஸ்லிங் கரீஸை கூட பார்த்தீங்கன்னா இழந்திருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கு. ஸோ இருந்தாலும் இந்த ப்ரோ ரெஸ்லிங் இது பார்த்தீங்கன்னா நடக்கிற எல்லா மேட்சஸும் ஜெயிக்கிறது தோக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேன்ஸுகளுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் இதை ரசிக்கிறதுக்கு உட்படியான ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன். ஸோ ஸ்டோரி லைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கதை. ஸோ இப்போ ஒரு ஹீரோ, அதாவது ரெண்டு ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ அதில் ஒரு ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக இருப்பாங்க, ஒரு ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா வில்லனாக இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஸோ நம்மளால் கணிக்க முடியாது. ஸோ ஒரு ஆவலுடன் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைன் காரணமாக பார்த்தீங்கன்னா நகர்ந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய விதமாக கொண்டு போவாங்க. உதாரணமாக நம்ம ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரென்ஸோட பிக் டாகு, அதுக்கப்புறம் ட்ரைபிள் சீஃப் கேரக்டர் ராக்கு, ஸோ அதேமாதிரி ஜான்சன் அசினேஷன் இருக்குது. ஸோ இப்படி ஸோ அண்டர்டேக்கர்னா 7 உயிர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கிமிக் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சில ஸ்டோரி லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுகளுக்கு பிடிக்காது. ஸோ WWE வந்து இது நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து கொண்டு வருவாங்க. ஆனால் சில காரணங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாரும் அந்த கதை களங்கள் பார்த்தீங்கன்னா பிடிக்காது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா WWE வந்து அந்த கதைகளை பார்த்தீங்கன்னா இடையிலே பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில கதைகள் இருக்குது. ஸோ ரொம்ப பிரமாதமாக போயிட்டுருக்கும். ஸோ இந்த கதைகள்லாம் ஃபேன்ஸுகிட்ட நல்லா கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா WWE வந்து இந்த ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சடனாக நிறுத்திட்டாங்க. ஸோ எதுக்கு நிறுத்தலைங்கிறது யாருக்குமே பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி கொடுக்கல. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 10 ஸ்டோரி லைன்ஸை பார்த்தீங்கன்னா நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே இப்போ ட்ரிபிள் ஹெச் ஏரால ஸோ எதுக்கு இந்த ஸ்டோரி நல்லாவே இருந்திருக்கேன், இதை வச்சிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்மளே தோண வச்சிருக்கோம். இருந்தாலும் டிகேஓ கிட்ட தான் பார்த்தீங்கன்னா இப்போ WWE கண்ட்ரோல் முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டிகேஓ நம்ம ட்ரிபிள் ஹெச் ராக்கு ஸோ இங்கெல்லாம் சில காரணத்துக்காண்டி ஸோ அந்த ஸ்டோரி லைன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இடையிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ குறிப்பாக ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கலாமே, நடந்திருந்தா தரமாக இருந்திருக்குமே அப்படின்லாம் யோசிச்சாங்க. ஸோ இருந்தாலும் வேண்டாம்ப்பா, இந்த இதை நான் உங்களுக்கு தர விரும்பலை. ஸோ நாங்கள் வேற ஒரு சாம்பாரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிண்டிகிட்டு இருக்கோம். ஸோ அதை உங்களுக்கு தரோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க வேற ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு தந்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ஸோ இந்த ஸ்டோரி லைனை சூப்பராக கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்ட்டு வேற லெவலில் ஹைப் ஆகி ஸோ அந்த ஸ்டோரி லைனை அப்படியே குழி தோண்டி புதைச்சா ஒரு 10 ஸ்டோரி லைன்ஸை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் இப்படி டெய்லியும் ரெஸ்லிங் கண்டென்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொண்டு வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய SJK ரெஸ்லிங் யூனிவர்ஸ் சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லெல்லாம் ஆளில் போடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு பயங்கர ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால இந்த வீடியோக்கு லைக்கு ஷேரு கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஸோ தட்டி விடுங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கும் கொஞ்சம் ஊக்குவிப்பாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த வகையில் 10ஆவதாக புதைக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி லைன் அப்படியாச்சுன்னா நம்ம நியூ டேயோட ஒரு ஸ்டோரி லைன் தான். ஸோ அதாவது நியூ டே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹீல் டர்ன் பண்ணாங்க. ஸோ அந்த டீம்லேருந்து பிஇ இல்லை. ஸோ அப்படி பார்த்தா நம்ம சேவியர் ரூட்ஸும் நம்மளுடைய கோஃபி கிங்ஸ்டனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் டர்ன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பண்ணிவிட்டு ஒரு டேக் டீம் டிவிஷனில் தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் வேறு லெவலில் ஹைப் இருந்துச்சு. பட் இப்போ அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ இருந்தாலும் WWE வந்து அவங்களுக்கு ஒரு பவர் கொடுக்கணும். ஸோ அவங்கள யாரும் பெருசாக கண்டுடுறது இல்லை அப்படிங்கிறதுக்காக ஸோ அவங்களே கண்டுடணும். அந்த டீமுக்குள்ள ஒரு மான்ஸ்டர் தேவை இருக்கிறதுனால ஸோ NXTலேருந்து ஒடிசி ஜோன்ஸை பார்த்தீங்கன்னா ராய்க்கு டிராஃப்ட் பண்ணி ஸோ அவரை வந்து ஸோ இந்த நியூ டேயோட டீமில் பார்த்தீங்கன்னா போட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணாங்க. ஸோ முயற்சின்னு இல்லை, ஸோ உள்ளே தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ நியூ டே கூடலாம் டீமாக பவர் மாதிரிலாம் காமிச்சாங்க. ஸோ பட் அதை பார்த்தீங்கன்னா WWE நினைக்காமலே பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா நடக்காமல் ஆயிடுச்சு. ஸோ ஒடிசி ஜோன்ஸை பார்த்தீங்கன்னா WWEலேருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஸோ இதே காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த டீமில் பார்த்தீங்கன்னா பெருசாக இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா யாரும் கலந்துக்கிடலை. ஸோ அந்த டீம் இப்போ பெரிய லெவலில் ஹைப்லேயும் இல்லைன்னு சொல்லலாம். டாப் 9ல் வந்து WWE புதைக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம அலெக்சா பிளஸுக்கும் அங்கிள் ஹார்டி, அதாவது அந்த ஒயிட் 6ல் வந்து நம்ம அலெக்சா பிளஸ் தான் சேருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம்ல. ஸோ அந்த ஒரு இதை தான். ஸோ கிட்டத்தட்ட 2023 உமன்ஸ் ராயல் ரவுண்டில் நம்ம அலெக்சா பிளஸ் என்ட்ரு ஆகிற டைம்லேருந்து அங்கிள் ஹார்டியோட கரெக்டாக சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். பட் அப்போல்லாம் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தது என்னென்னா
ஸோ எஸ் நம்ம அலெக்சா பிளஸும் வந்து அந்த டீமில் போய் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாத்தோட ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. பட் WWE இன்னைக்கு வரைக்குமே சரி அலெக்சா பிளஸ் வந்து வைல்ட் சிக்ஸில் சேர்க்கல. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒஸ்ட் டிசிஷன் சொல்லுவேன். ஏன்னா அலெக்சா பிளஸ்க்கும் பிரைவேட்டுக்கும் ஆல்ரெடி எவ்வளோ பெரிய ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குன்னு தெரியும். ஸோ அவங்களையும் அந்த டீமுக்குள்ளே கொண்டு விட்டா ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஐடியல் அந்த டீமுக்கு கிடச்சிருக்குமோ அப்படிங்கிற என்னோட ஒரு கருத்துன்னு சொல்லுவேன். பட் WWE இன்னமும் கூட நம்ம இவங்களை வந்து அவங்க கூட சேர்க்கலை. 8வது புதைக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி லைன் அப்படி இருந்துச்சுன்னா ஸோ அதுவும் நம்ம லீட் தாய்க்கும் ஸ்டில் ஸ்டேட்டஸ்க்குமான கடைசியாக ஒரு ரன் பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ அவங்களுக்குள்ள மேட்ச் வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ ஏன்னா இவங்க 2 பேருமே இப்போ அதாவது ரொம்ப பழைய ரெஸ்லர்ஸ் தான். ஸோ இப்போ அடிக்கடி வந்து சில அப்பியரன்ஸ் வந்து WWE கொடுக்குறாங்க, சில மேட்சஸையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறாங்க. பட் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் லீவ் த கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி அப்போல்லாம் இவங்க பெரிய ஆளுங்க. ஸோ இதனால் இவங்களுக்கு 2 பேருக்கும் அதாவது லெஜண்ட் விசஸ் லெஜண்டுன்னு சொல்லி ஸோ இவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தாங்க. பட் அது நடக்கலை, அது ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு. ஸோ இவங்க ஏன் எதிர்பார்த்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஸோ பெக்கி லஞ்ச், லீட்டா, ட்ரிஸ்டஸ் ஸோ இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா நிறைய டீமாக இணைஞ்சு ஸோ ஒரு சில மேட்சஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ டீம் அப்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால சரி இவங்களுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பின்னணி ஏற்பட்டு லீட்டாக்கும் ட்ரிஸ்டஸ்க்கும் மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அப்படி அது நடத்தலை. ஸோ அடுத்ததாக புதைக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி லைன் எப்படி ஆச்சுன்னா ராக் விசஸ் நம்ம கோடி ரோட்ஸ்க்கான ஸ்டோரி லைன்லேயும் பார்க்கலாம். ஸோ குறிப்பாக ராக்குக்கும் கோடி ரோட்ஸுக்கும் எந்த அளவுக்கு ஸ்டோரி லைன் தரமாக பில்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஈவன் பிளட் லைன் ஸ்டோரி லைன்லேருந்தே அவங்களுக்கான ஸ்டோரி லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு தான் ராக்கு சப்போர்ட் பண்ணது மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிருப்பார். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ரோமன் ரைன்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஸ்டோரி லைன் போய் முத்தி போய் ஸோ நம்ம கோடி அவங்களுடைய அனாய் ஃபேமிலியை பற்றியே இழுத்துருவார். ஸோ இதனால ட்ரிகரான நம்மளுடைய ராக் வந்து ஒரு அடி பொலார்னு சவுடில் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸுக்கு வச்சுருப்பார். ஸோ இதில் இருந்தே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமான ஸ்டோரி லைன்லாம் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெஸ்ல்மேனியா 40யோட அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அது கேட்டிங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரைன்ஸை தோக்கடிச்சு அவருடைய அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் ஜெயிச்சிருப்பார் நம்ம கோடி. ஸோ அதுக்கப்புறம் நடந்த ஒரு மண்டே நைட் ட்ராவில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பீப்புள் சாம்பியன் ராக் வந்து ஸோ நல்ல விதமாக பேசி ஸோ அந்த டைட்டிலை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு ஸோ நான் இதுக்கு மேலே ரிட்டர்ன் வரப்போ நான் வந்து இந்த டைட்டிலுக்காண்டி தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி கோடியை வான் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்க்கு WWE மூவ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சில எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி லைனை அப்படியே புதைச்சிட்டாங்க. ஸோ நான் குறிப்பாக நம்ம ராக்கும் கோடி ரோட்ஸும் ஸோ பேக் ஸ்டேஜில் பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது மாதிரியா நிறைய விஷயத்த பார்த்தீங்கன்னா WWE காமிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டோரி லைன்லாம் என்னடா ஆயிடுச்சு அப்படியே புதைச்சிட்டிங்களா கேட்டிங்கன்னா புதைச்சிட்டாங்க. ஸோ ஈவன் நம்ம அதுக்கப்புறமா நம்ம கோடி ரோட்ஸுக்கான நம்ம ராக்குக்கான ஃபியூடர் நிறைய விஷயத்த பார்த்தீங்கன்னா குழப்பிட்டாங்க. ஈவன் ஜான்சன் ஆகிட்ட ஸோ நம்மளுடைய ராக்கு வந்து அந்த சோல் கதை ஸோ அந்த எல்லா கதையுமே பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுட்டு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாஸாக மட்டும்தான் இருக்கார் ஒழிய இந்த ஸ்டோரி லைனுக்குள்ளே வர்றது மாதிரி இப்போதைக்கு விஷயங்களே தெரியல. ஸோ அதனால பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி லைனாக ஸோ கோடி ரோட்ஸ் விசஸ் ராக்குக்கான மேட்சாக இருக்குது. அடுத்த ஸ்டோரி லைன் என்னதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபைனல் டெஸ்ட்மெண்ட்டுக்கும் வைல்ட் சிக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டோரி லைன்ஸ் மேட்சஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்து. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளோட மிஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் டெஸ்ட்மெண்ட் அதாவது நம்ம கேரியன் கிராஸோட டீமில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட வைல்ட் சிக்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட மிஸ்ஸை பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி லைன் காமிச்சாங்க. பட் சடன்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி லைனையும் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம மிஸ்ஸு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகி வேறு சில மேட்சஸை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே கடத்தப்பட்ட மிஸ் என்னாருன்னு கேட்டிங்கன்னா புதைக்கப்பட்டார். இப்போ அடுத்த புதைக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி லைன் வந்து பே பேக் 2023 பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஸோ அதில் நம்ம ஜோயி ஸ்டாருக்கும் நம்மளுடைய இவங்க பேர்னா ட்ரிஸ்டாட்டஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கான்ட்ரவர்சைஸ் அவங்களோட டீமாக இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சடன்லி ஒரு ஹீல் டன் இருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்குமான ஸ்டோரி லைனை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஸோ மேட்சஸ் பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க அது மாதிரி எதிர்பார்த்தாங்க. பட் அது மாதிரி எதுவுமே நடக்கலை. ஸோ அன்றைக்கி நம்ம ஸ்ட்ரிட்டாசஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போனாங்க தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோய் ஸ்டாக்கு கூட எந்த ஒரு மேட்சுக்கும் இன்வால்வ் ஆகலை.
அடுத்த ஸ்டோரி லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராக்ஸின் ஃபெரிஸுக்கும் நம்மளுடைய பேலிக்கும் என்எக்ஸ்டியில் சூப்பரான ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ மேட்சுமே நடந்திருக்கு. பட் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில், அதாவது மெயின் ராஸ்டரில் ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டை டெவலப் பண்ணி மேட்ச் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. பட் அதை WWE இப்போ வரைக்கும் நடத்தலை. இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா மேபி பார்க்கலாம். ஏன்னா ஏன் இப்படி எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நம்ம பேலியோட ஒரு டெத் ஹார்ட் ஃபேன் தான் பார்த்தீங்கன்னா ராக்ஸின் ஃபெரிஸ். ஸோ ஒரு அவங்களோட சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக பார்த்துட்டு ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க கூட மேட்ச் பண்ணுறது வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த காரணி தான் ஃபேன்ஸ் எல்லோரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. அடுத்த ஸ்டோரி லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நியூ டே வந்து ஹீல் டவுன் பண்ணியிருந்தாங்க நம்மளை சொல்லியிருந்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். ஸோ ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பிகியை பற்றினா அதாவது அந்த ஸ்டோரி லைனுக்குள்ளே இன்வால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஸோ பார்த்தது மாதிரி WWE நடத்தியிருந்தாங்க. ஸோ நியூ டேயோட ஸோ ஒரு ஆனுவல் செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்கப்போ ஸோ அங்கே வந்து நம்ம பிகி வந்துருந்தார். ஸோ அப்போ நம்ம நியூ டேயோட ஹீல்டனா வேறு லெவலில் காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேவியர் உட்ஸும் கோஃபி ஈஸ்டர்னா சேர்ந்து ஸோ நீ வந்து எங்கள் டீம் கிடையாது, நீ வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி ஸோ அவராக பார்த்தீங்கன்னா பற்றி விட்டாங்க. ஸோ இதனால் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஸோ நம்மளுடைய பிகி இந்த ஸ்டோரி லைனில் வேறு லெவலில் இன்வால்வ் ஆவார் ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்தோம். பட் WWE இப்போ வரைக்குமே அதை பண்ணலை. ஸோ காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேபி வந்து நம்ம பிகி வந்து அந்த மேட்ச்சில் ஏதாவது இன்வால்வ் ஆகிற மாதிரியோ ஸோ இல்லை WWE வந்து இங்கே ரெண்டு பேர்த்துக்கும் இந்த ரெண்டு டீமுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ள ஸோ மேட்சஸ் நடக்கிறப்போ நம்ம பிகியால் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா அவருக்கு இப்போ ஒரு இன்ஜுரி இருக்குல்ல. ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ இதனால் கூட WWE வேண்டாம் அவரை இந்த ஸ்டோரி லைனுக்குள்ளே இன்வால்வ் பண்ணண்டாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருப்பாங்க. அடுத்ததாக வந்து ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஏஜே ஸ்டைலோட ரிட்டர்ன்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொட்டன்ஷியலி பார்த்தீங்கன்னா ஒரு டூராக பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஜான்சன் ஆகி அவர் ரிட்டையர்ட் ஆக போகிறாரு. ஸோ அதனால் அவருக்கு எப்படி ஒரு ரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கிறாங்களோ ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலுக்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட் டூராக பார்த்தீங்கன்னா தரமாக பில்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆசைப்படுறாங்க. ஸோ ஏன் ப்ரோ இல்லை ஏஜே ஸ்டைலோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஃபேன்ஸ் இவ்வளோ இதாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஏஜே ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா பல இதாக பார்த்தீங்கன்னா டீச் பண்ணுறாரு. ஸோ குறிப்பாக ஏஜே ஸ்டைல் இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகி WWE போயிருப்பார். பட் நம்ம WWE பார்த்தீங்கன்னா ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணி ஸோ கொஞ்ச நாளைக்கு இருந்துக்கோங்கன்னு கேட்டுக்கிட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா அவர் ரீசைனே பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ கூட ஏஜே ஸ்டைலோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இருந்தாலும் ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு பண்ணுறதுன்னா கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ரீசைன் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்து தான் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறதுனால ஸோ அதுக்கப்புறம் மேபி அவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அவருக்கும் ஒரு ப்ராப்பர் ஸ்டோர்லைன்ஸை கொடுத்து அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததாக குழி தோண்டி புதைக்கப்பட்ட ஒரு ஸ்டோர் லைன் தான் நம்ம ராக் அண்ட் ஜான்சன் ஆகிக்கான ஒரு ஸ்டோர் லைன் தான். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் நடந்த ஒரு எலிமினேஷன் சேம்பரில் தான் ஸோ ராக்கு பார்த்தீங்கன்னா உள்ள வந்துருப்பார். ஸோ ராக்கை பார்த்தோன்னா நம்ம ஜான்சனா அவரோட சோலை பார்த்தீங்கன்னா விற்றுட்டு ஸோ கோடிக்கு அகேன்ஸ்டாக டேன் ஆன் பண்ணியிருப்பார். ஸோ இதனால் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா ஸோ நம்ம கோடிக்கும் ராக்குக்கும் ஆல்ரெடி ஒரு பகை இருக்குது. ஸோ அப்போ ஜான்சன் அவரோட சோலை கொடுத்ததுனால ஸோ இந்த சோ இருக்காத, அதாவது ஃபைனல் பாஸ் ராக்கும் ஜான்சனா இன்னும் சில டீம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் WWE ரூல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நாளைக்கு நம்ம எல்லாத்துக்கும் வேறு லெவலில் என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஸோ ஃபேன்ஸ் எல்லோரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க இந்த ஸ்டோரி லைனை. பட் ரீசெண்ட் டைமில் நம்ம ராக் என்ன சொல்லிட்டாருன்னா ஸோ அந்த டைமில் நம்ம எலிமினேஷன் சேம்பருக்கு டிக்கெட் சேலிங் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக இல்லை. ஸோ அதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் ஃபேன்ஸை ஏமாற்றி தான் அப்படிங்கிறத பச்சையாக ஒத்துக்கிட்டாரு. ஸோ டிக்கெட் விற்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ராக் அங்கே வர்றது மாதிரி அந்த சோலை அன்னைக்கு யார் தரப்போறா, ஸோ கோடி ரோட்ஸ் ஹீல் டர்ன் பண்ணுவாரா, அப்படி இல்லைனா நம்மளுடைய ஜான்சனை ஹீல் டவுன் பண்ணாரா அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி நம்ம ஜான்சனை ஹீல் டவுன் பண்ணார். பட் அதுக்கான ஒரு பர்பஸே இல்லை. எதுக்கு ஜான்சனை ஹீல் டவுன் பண்ணார்? ஸோ இப்போ ராக்கு இருந்தாலாவது சரி சோலை கொடுத்துட்டாரு. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு வாய்ப்புக்காக ஸோ ஜான்சனை ஹீல் டவுன் பண்ணதாக இருக்கும். பட் இப்போ அவரோட ஹீல் டனுக்கு ஒரு அர்த்தம் ஒரு பர்பஸ் இல்லை. ஸோ அதேமாரி நம்ம ராக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸில் ஏமாற்றிட்டார் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஸ்டோரி லைன்லாம் நீங்கள் எத்தனை பேர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் தெரிவிடுங்க. தேங்க்யூ.